இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் 27 வாசகம் அதிகார 1 திருவசனங்கள் 2:5 24 முதல் 28 யோவாசின் அரசர் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டில் கல்தேயர் நாட்டில் கோபால் ஆற்றவரும் ஊசி என்ற ஒருவரின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரை வாக்கு வழங்கப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவந்து அவர்களை இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து வெறுக்காற்று விரைந்து வந்தது. மின்னலிக்கும் பெரும்பேரில் அதனை சுற்றி தொடரும் ஜீவ குழந்தையில் அத்தி குழம்பு அதன் நடுவிலிருந்து 4 இளைஞர்கள் வழிபட்டுள்ளது. அவற்றின் தோற்றம் மனிதர் சாயலுக்கு ஒப்பாக இருந்தது. அவை செல்லும்போது அவற்றின் ரட்டைகள் எழுப்பிய ஒளியை கேட்டு அது திருநெல்வேலிக்கு விரட்டி போன்றோம். எரிசேர்ப்பான் எல்லா மலர்களை உடனடி கொண்டிருக்கிறது. அவை ஏறும்போது ஏறுபடும் விரைவுகளின் ஒளி ஒரு பெரிய படகை விரைவுகளை ஆதாரமாக இருந்தது. அவை புறப்பட்டு தங்கள் கட்டைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகள் இறக்கி நின்றபோது அதற்கு தலைக்கு மேலே கருவிகளில் வீதிருந்த பொருள் ஒன்று கேட்டது. அதற்கு தலைக்கு மேலிருந்த கல்வி மீது நீல மாணிக்கம் ஒரு பசுமடையை போல் அரியணை தெரிந்தது. அந்த அரியணையில் மனிதர் சட்டத்திற்கு ஒப்பாக ஓர் குருவம் இருந்தது. அவர்கள் எழுத்து மேற்கொள்ளும் சுற்றிலும் பலவரும் பெண்களும் போன்ற நெருப்பு சூரியப்படி போன்றும் நெருப்பெல்லாம் கண்டேன். அவரது இடைக்கும் கீழ்களும் நெருப்புகளும் சுற்றிலும் ஒளிமயமாக இருந்த கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளி பார்க்காத நேரத்திலேயே காணப்படும் வாழைகள் போன்று சொல்லியது. இது ஆண்டவருக்கு வாழ்க்கைக்கு சாயம் காட்டும். இதை நான் பார்த்தது